மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டுள்ளதாக கூறி சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு அல்வா கொடுத்து திமுகவினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சாலமனிடம் கேட்கலாம். சாலமன், இது குறித்த மேலும் தகவல்கள். நிச்சயமாக தமிழக அரசுக்கு அளிக்க வேண்டிய நிதியானது மத்திய அரசு அளித்துள்ள எனவும் கேட்கப்பட்ட நிதிக்கு பதிலாக இது எந்த வித பதிலும் அளிக்காத நிலையில குறிப்பாக கோயம்புத்தூரிலிருந்து மாற்றப்பட்ட புதிய பேருந்து நிலையமான இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய குழு தலைவர் உதயா கருணாகரன் மற்றும் துணைத் தலைவர் ஆறாமுதன் ஆகிய தற்பொழுது பொதுமக்களுக்கு இந்த அல்வா வழங்கும் போராட்டத்தை பல்வேறு பகுதிகளில் இந்த போராட்டமானது நடைபெற்று வரும் நிலையில குறிப்பாக இந்த புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தற்பொழுது இந்த அல்வா வழங்கும் போராட்டமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த அல்வா பாக்கெட்டுகளில் மாநில உரிமை ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு வழங்கிய நிதி ஜீரோ என்ற அந்த பிரசுரமும் ஒட்டப்பட்டு பொதுமக்களுக்கு தற்பொழுது விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக 350-400க்கும் மேற்பட்ட பொதுமக்களிடம் தமிழகத்திற்கு இதுவரையில் இந்த ஒன்றிய அரசானது எந்தவித நிதியும் வழங்கவில்லை என கூறி இந்த அல்வா விநியோகமானது நடைபெற்று வருகிறது. அதே போன்று பேருந்து நிலையம் உள்ளே, அதே போன்று பேருந்து வாயில் ஆகிய பகுதிகளில் இந்த அல்வா கொடுக்கும் போராட்டமானது தற்பொழுது நூதன முறையில் நடைபெற்று வருகிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சாலமன்.